Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அண்ட் கிராண்டான நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் க்ரியேட்டிவாக அழகாக பண்ணக்கூடிய டிசைன். ஸோ அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜரியில் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து அழகாக இந்த மாதிரி வந்து டபுள் அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எப்போயுமே ஜரியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணால் தான் வந்து ஃபினிஷிங் லெவல் நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக வரணுன்னா ஸோ டபுள் லைன் போகிறதுக்கு பதிலாக ட்ரிபிள் லைன் கூட நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்டில் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் கிளாஸ் தான், குரூப் கிளாஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம 65 ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து ஒரு 8000 ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸும் ஃபுல்லாகவே வந்து சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் தென் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஹெவி ப்ளவுஸோடு தான் நீங்கள் வந்து கிளாஸ் விட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி டபுள் ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜரியில் டபுள் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஜரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுகர் பீடில் நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழகாக டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுகர் பீட் ஃபுல்லாகவே வந்து அழகாக ரெண்டாக வச்சு ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 4 நம்பர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி அழகாக வந்து உள்ளேருந்து ஜரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் பீட் ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஜரி எடுக்கும்போது ஃபுல்லாக கீழே விழுந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளமை வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடையில அந்த அங்கங்கே வந்து டிப்ஸும் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜரிக்குள்ளே இப்போ இங்கே பாருங்கள் அழகாக ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, 4 நம்பர் பீடை வச்சு அழகாக ஒன்றா வச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகாக வச்சு செகண்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதே மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம 4 நம்பர் பீட் வச்சு அழகாக செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் லைனுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, மேம் வந்து த்ரெட் ஒர்க் நிறையா போட்டிருக்கீங்களா, ஜர்தோசி ஒர்க் நிறையா போட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வந்து நிறையா 400 வீடியோஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம என்னென்ன டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற வந்து பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும். அந்த நல்ல நாலேஜ்லாம் வந்து கிடைக்கும். சரி, அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ப்ளவுஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதில் அந்த பழைய வீடியோஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணால் கூட இந்த டவுட்டுமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்டில் ஆன்லைனில் நம்ம ஃபுல்லாகவே கிளாஸ் நடத்துகிற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேபி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ டெலிவரியும் நாங்கள் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 3 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் கலரில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரவுண்டில் ஸ்டோன் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒட்டாதீங்க, ஏன்னா சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்கும்போது இடிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தள்ளியே ஒட்டுங்க.
அடுத்து இதை விட 1 இன்ச் கேப்பில் அடுத்து ஒன்று, அடுத்து 1 இன்ச் கேப்பில் ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் வைக்க தெரியாதுன்னா நீங்கள் செலோ டேப்பில் அளந்து அதாவது நம்ம இன்ச் டேப்பில் இருக்கு இல்லையா அதில் அளந்து அதுக்கப்புறமா வைங்க. ஸோ அடுத்து வந்து திருப்பியும் வந்து பாருங்கள் 1 இன்ச் தள்ளி ஒன்று, அடுத்து 1 இன்ச் தள்ளி ஒன்று, அடுத்து திருப்பியும் 1 இன்ச் வந்து தள்ளி ஒன்று. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேப்ரிக்கில் ஒட்டிட்டோம் இல்லையா, இப்போ இது மேலே வந்து ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம். ஃபேப்ரிக் பின்னாடி லைட்டாக அப்படி ஸ்டோனில் தொட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சாவே அழகாக வந்து ஒட்டிடலாம். ஒட்டாதீங்க, ஒரு பாயிண்ட் வந்து நல்லா தள்ளி இருந்தே ஒட்டுங்க சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி வரிசையாக எல்லா ஸ்டோனையும் நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். ஸோ ஒட்டி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து காயணும். காஞ்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது நல்லா வந்து காயணும். காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்கு, பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுகர் பீடில் தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஜரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சுகர் பீடில் வரிசையாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். சுகர் பீடில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நல்லா 2 தான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக 2 வச்சு அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி அழகாக அடுத்து 2 வச்சு ஃபுல் ரொட்டேஷன் வந்து வச்சு நம்ம வந்து சுகர் பீடை வச்சு தைக்கணும். ஃபுல்லாகவே உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து லூஸாக தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நாட் பண்ணும்போது உள்ளே குத்தி தான் நாட் பண்ணணும். நிறையா பேர் வந்து நீங்கள் வெளியில் குத்தி நாட் பண்ணுறீங்க. அப்படி குத்தி நாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு வந்து முழுமையாக வட்டமாக இருக்காது. என்னமோ தனியாக வெளியில் வச்சு அந்த ஷேப்பே வந்து ரவுண்ட் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டோனை ஃபுல்லாகவே சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வரிசையாக இந்த மாதிரி நம்ம 2 தான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோனை ஃபுல்லாக நான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டோனை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட் பீட். ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டோனை வச்சு அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட் பீட் வந்து கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி அலைன்மெண்ட்டாக எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட சைடில் இருந்து அதாவது இதோட ஸ்டைலில் இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் அண்டு வந்து ஒரு வீட் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கிராஸாக வச்சு நாட் பண்ணிக்கணும். இந்த மயில் தோகெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வச்சு நாட் பண்ணணும். ஒரு சுகர் பீட் அண்ட் வீட் பீட். ஸோ கொஞ்சம் கேப் தள்ளி மறுபடியும் எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒரு சில சுகர் பீஸாக ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை தூக்கி போட்டுறாதீங்க, தனியாக எடுத்து வைங்க. நம்ம கை ஊசி ஒர்க் பண்ணும் போது தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அடுத்து பாருங்கள் மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து ஒரு வீட் பீட் எடுத்துக்கோங்க. பாருங்கள் சென்டரில் குத்தி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் பீஸோட அந்த சைடு கிளாத் ஃபுல்லாகவே வரும். அதை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது அதே மாதிரி சாரீ கிளாத் இல்லாமல் வந்து ஜாஸ்மின் கிளாத்லாம் வந்து ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஜாஸ்மின் கிளாத் இல்லாமல் நான் இதிலையே வந்து ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து இதை வச்சு நாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அழகாக இதை சுற்றி பெட்டல் மாதிரி நம்ம வந்து சுற்றி வச்சு நாட் பண்ண போகிறோம். பாருங்கள் அடுத்து வச்சு ஒரு நாட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து ஒரு வீட் பீட் வச்சு உள்ளே இருந்து வெளியே பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம இப்போ எல்லா தோகை மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் இதோட சைடில் குத்தி வெளியிலேருந்து இப்படி பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும்
ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து ஒரு வீட் பீட் வச்சுட்டு நாட்டு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. ஒரே மாதிரி கொடுத்தா தான் பார்க்க டிசைன் வந்து நல்லா நீட்டாக அழகாக வரும். இல்லைன்னா ஒன்று ஒன்று வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் எத்தனை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே அடுத்ததுக்கும் வைங்க. இது எக்ஸஸாக வச்சுட்டு அதில் குறைச்சும் வைக்காதீங்க. அப்படின்னா டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க. இப்போ சாக் பீஸ் எடுத்து உதாரணத்துக்கு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ஸோ நெக்ஸ்ட்டு 1 2 3 4 அப்படின்னு இப்படி பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ எனக்கு அது பண்ண தெரியும். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கீங்க, மேம் நான் வந்து தப்பாக பண்ணிடுறேன், ஸோ வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டோடு இருக்க மாட்டேங்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பென்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து இந்த கோடு மாதிரி போட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வைஸ் வந்து கரெக்டாக நீட்டாக வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 இதை நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் ஒன்றே தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து நல்லா நீட்டாக நல்லா நாட் பண்ணுறத நல்லா அழுத்தமாக இப்படி கீழே இழுத்து பார்த்துக்கணும். இதே மாதிரி இப்போ அடுத்த சைட்லேருந்து இந்த பக்கம் வச்சு பார்த்த மாதிரி ஒரு நாட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி ஸோ வரிசையாக நான் ஃபுல்லாக வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு குட்டியாக வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 நம்பர் பீடு இருக்குது இல்லையா? இந்த 3 நம்பர் பீடை எடுத்து இந்த மாதிரி வச்சு அழகாக நாட் பண்ண போகிறேன். இந்த 2 சூரியன் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த 2 சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை நம்ம ப்ளெயினாக விடாமல் இந்த மாதிரி தனியாக வச்சு நாட் பண்ணணும். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஎல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து இன்னொன்று வச்சு நம்ம வந்து இதுக்கு இடையிலையுமே வச்சு நாட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு. ஸோ அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு பீகாக்கோட ஃபெதர் மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகான கிராண்டான டிசைன். ஸோ இதோட பேக் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் வாக் வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், வாவ், சூப்பர் அண்ட் கிராண்டாக இருக்குது. ரொம்ப 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 அழகான சூப்பர் பியூட்டிஃபுல் டிசைன். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பர் டிசைன்ஸ் கற்றுக்கிறதுக்கு எப்பயுமே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ நாளைக்கு இதை விட இன்னமும் பெட்டராக சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹவ் எ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.